ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கான ஒரு சூப்பர் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி மசாலா சுண்டல். நிறையா பேருக்கு இது இருக்கிறதுங்கிறதே தெரியாது. சில பேர் இந்த ஹோட்டலில் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இது அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பச்சை பட்டாணி மசாலா சுண்டல் எப்படி செய்யுதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, பூண்டு தோலோட இடித்து போட்டுக்கலாம். தோலோட போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைட் டிஷ் நிறையா பேருக்கு தெரியவே தெரியாது. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் கூட. சப்பாத்திக்கு தான் மெயினாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வதங்கக்கூடாது. சும்மா ஒரு பாதி இது வெங்காயம் வதங்கினா போதும், ப்ரௌனாக ஆகிடக்கூடாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரொம்ப வதங்கிடக்கூடாது. வெங்காயம் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. அந்த ஒரு லைட் ரோஸ்ட் வருதுல்ல, அது வரைக்குமே வதங்கினா போதும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன். இந்த மிளகாத்தூள் மிளகாலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சு வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பச்சை பட்டாணியை நாளே நைட்டு ஊற வச்சுருங்க. ஊறிட்டு நல்லா காலையில் குக்கரில் விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தியோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணி. அதை அப்படியே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நான் போய் அதுக்குள்ளே சப்பாத்தியை தேய்ச்சி வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. கல்லே கொஞ்சம் வெந்துடுச்சு. ஆல்ரெடி வேக வச்சது தான். உங்களுக்கு வேணால் அந்த கல்லே என்ன பண்ணிக்கலாம்னா மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் அப்படி அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். 1-2 அரைக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் வேணால் அரைச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாதி கல்லையை மட்டும் பிரித்து அந்த மாதிரி அரைச்சிட்டு மீதி கல்லையை முழுசாக போட்டுக்கலாம். எல்லா கல்லையுமே அந்த மாதிரி அரைச்சிடாமல் முழுசாக அப்படி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது சைடில் கடல மாவு கரைச்சி வச்சுருக்கேன். எதுக்குன்னா திக்னஸ்க்காக. அந்த கடல மாவை அப்படியே நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது திக்னஸ்க்காக. ரொம்ப தண்ணியாக இருக்குல்ல, சப்பாத்திங்கும் போது கொஞ்சம் ஒரு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கடலை மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். கடலை மாவு போட்டோடனே பாருங்கள் திக்னஸ் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், முன்னாடி நம்ம தண்ணியாக இருந்துச்சு இல்லையா, நம்ம கடலை மாவு ஊற்றினோன்னே எவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு பாருங்கள். தெரியுதா இப்போவே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ்? டக்குன்னு உங்களுக்கு கெட்டியாகிடும். அவ்வளோதான், நமக்கு ரெடி. ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை இறக்கும் போது கருவேப்பிலையும் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் நீங்கள் நல்லா தூவி இறக்கிக்கலாம்.
அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு எண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? இதிலே வந்து கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கடல பக்கோடா இருக்கும்ல, அதை போட்டு விட்டு கிண்டி விட்டு கூட நீங்கள் இறக்கிக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? ரொம்பவே சாஃப்டான ஒரு சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு தொட்டுக்க தான் வந்து இந்த பச்சை பட்டாணி மசாலா சுண்டல். ரொம்ப டேஸ்ட்